அளவிற்கு ஊத்தி மூடினார். அன்பிற்குரியவர்களே, 4.5 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆதிநாதன் குழு அமைத்து அந்த ஆதிநாதன் குழு என்ன பரிந்துரையை கொடுத்தது? இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கான எந்த தீர்மானத்தை, எந்த கோரிக்கைகளை அந்த ஆதிநாதன் குழு கொடுத்தது என்று எந்த தரவுகளும் இல்லை. அப்ப 4.5 ஆண்டுகள் கடந்து விட்ட பிறகும் இதுவரைக்கும் திமுக இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தவில்லை. ஒரு பக்கம் முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு எதிராக அரசாணையை போட்டுவிட்டு அதை எதிர்த்து போராடும் போது அதை மட்டுப்படுத்துவதற்காக ஆதிநாதன் குழுவை போட்டுவிட்டு 4.5 ஆண்டுகள் விடுதலை செய்யாமல் இருந்த ஸ்டாலின் சிறைவாசிகள் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் போய் பரோல் கேட்கிறாங்க, ஜாமீன் கேட்கிறாங்க. அப்படி போகும்போது தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக டாப் மோஸ்ட் பெய்டு லாயர் முகுல் ரோஹத்கி ஒரு வாயிலாக்கு 40 லட்சம் வாங்கக்கூடிய ஒரு அட்வொகேட் முகுல் ரோஹத்கியை வைத்து உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டது சிறைவாசிகளுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று. அதில் அவர்கள் சொன்ன காரணம், இந்த சிறைவாசிகள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த மனநிலையில உள்ள போனாங்களோ அதே மனநிலையில இன்னும் இருக்கிறாங்க. இந்த சிறைவாசிகள் சிறைக்குள்ளாக அலைபேசி பயன்படுத்துறாங்க. இவங்களை வெளியே விட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டது திமுக அரசு. அப்ப 4.5 ஆண்டுகளை கடந்து விட்டது. இதே போன்ற 2021 முன்பாக முஸ்லீம் லீக் மாநாட்டில் அந்த 2 வாக்குறுதியையும் கொடுத்தார். 4.5 ஆண்டுகள் கடந்து விட்டது. நேற்றைக்கு என்ன கூத்து தெரியுமா? நேற்றைக்கும் அதே மாதிரி முஸ்லீம் லீக் மாநாட்டில் 13 தீர்மானத்தை முஸ்லீம் லீக் கட்சி நிறைவேற்றி இருக்கிறது. அந்த 13 தீர்மானத்தில் 2 தீர்மானம் இந்த 2 எது? இந்த 3.5 மாத்தணும், இடஒதுக்கீட்ட சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் இந்த தீர்மானம். நேற்று முதலமைச்சர் 25 நிமிஷம் பேசும்போது சொல்றாரு, மணிச்சுடர் பத்திரிகையில இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை எல்லாம் நான் படிச்சுட்டு தான் மேடை ஏறி இருக்கேன், உங்களுக்கு நான் 5 இனிப்பான வாக்குறுதிகளை கொடுக்க போறேன் இப்படிலாம் சொன்னார். அப்ப அந்த தீர்மானத்தில் 13 தீர்மானத்தில் மிக முக்கியமான ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுடைய கோரிக்கை என்பது இந்த சிறைவாசிகளுடைய விடுதலையும் 3.5% கிட்ட 5 மாதம் இந்த கோரிக்கை தான். அப்போ அறிவிப்புல இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரேன்னு வாக்குறுதி கொடுக்க துப்பற்ற வக்கற்ற ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? நேத்து முஸ்லிம் உலமாக்களுக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு மானியம், அவருடைய ஓய்வூதியத்தை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாயா மாத்துறோம். அதே மாதிரி உருது ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுமைக்கு 10 இடங்கள்